வெல்கம் டு குஷி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன். ரொம்ப நாளாக என்னால் லாங் வீடியோ வந்து போட முடியாமல் போயிடுச்சு. இப்போலாம் வந்து டைம் கிடைக்கிறதே இல்லை. ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போட்டால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா டைமே வந்து கொஞ்சம் சரியாக இருக்குது, பாப்பா பார்த்துட்டு வேலையெல்லாம் செய்யுது. இன்றைக்கி வந்து வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோஸ் வந்து கொஞ்சம் க்ளீனிங் ரொட்டீன் வேலை தான். டெய்லி வந்து நம்ம செய்கிற அந்த வேலை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி லஞ்ச் வேலைலாம் முடிச்சுட்டு ஒரு 11 மணி போல் தான் வந்து நான் இன்றைக்கி வீடியோ வந்து ஷூட் பண்ணவே வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. பட் இந்த க்ளீனிங் வேலை மட்டும் நான் அப்படியே போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா கொஞ்சம் கால் வலி இருக்கிறதுனால எல்லாமே வந்து நான் பொறுமையாக வந்து செஞ்சுக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த கொதிக்கால் வலி இருக்கிறத விட்டு எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லியிருப்பேன் முன்னாடியே ஒரு ஷார்ட்ஸில். ஸோ ரொம்ப நேரம் வந்து நின்றுட்டு செய்யவே முடியல. அதுலேயும் இந்த பாத்திரம் வேறு நிறைய சேர்ந்துருச்சிங்களா, ரொம்ப நேரம் அதையும் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். காலும் வந்து அதிகமாக வந்து வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பாப்பாவும் வந்து கொஞ்சம் டைம் ஆகிடும், அவங்களும் குளிக்கலாம், தண்ணியில் வந்து விளையாடுவாங்க. ஸோ அதை வந்து கேட்டுகிட்டே வந்து இருந்தாங்க. அவங்கக்கிட்டே பேசிக்கிட்டே கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்தது. அப்படியே கொஞ்சம் மழை போல் வந்து கூச்சி வச்சுருந்தேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சது, லஞ்சு. ஸோ அந்த பாத்திரம்லாம் வந்து கழுவி வச்சுட்டு கையோடு வந்து கொஞ்சம் நான் அடுப்பையும் வந்து கழுவி வச்சுருவேன். ஸோ இந்த கிளாஸ் அடுப்புன்றதுனால எப்போவுமே வந்து இதையும் கொஞ்சம் அந்த ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா அந்த விம் ஜெல் போட்டு நல்லா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டுருவேன். அதேமாதிரி டைல்ஸையும் வந்து தொடச்சி முடிச்சிடுவேன். ஸோ இந்த வேலை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. ஸோ அதுக்குள்ளேயே வந்து பாப்பா மறுபடியும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. க்ளீனிங் வேலை முடிஞ்சதுமே இந்த மசாலா பாட்டில் தாங்க. இந்த மசாலா பாட்டில் மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். மொத்தமாக போட்டு நம்ம க்ளீன் பண்ணோம்னா இந்த கண்ணாடி பாட்டில் வந்து உடஞ்சிருமே அப்படின்னு நினச்சிட்டு இது வந்து லாஸ்ட்டாக வந்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். இந்த பாட்டில் வந்து நான் மீஷோவில் இருந்து வாங்கியிருந்து 6 பீஸ் வந்து 330 அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி மசாலா பாட்டில் வந்து நான் சின்னதாக வந்து ஒரு 100 ml இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டில் வந்து நான் அளவு தெரியாமல் வந்து வாங்கி வச்சுட்டேன். சரி 50 கிராம் மசாலா வந்து அந்த 100 ml பாட்டிலில் கரெக்டாக இருக்குமே நினச்சி வாங்கிட்டேன். பட் அதில் வந்து அந்த 50 கிராமே ஃபுல்லாக போய் டம்ப் பண்ணுறதுனால வண்டெல்லாம் வச்சு ஒரு மாதிரி ஃபங்கஸ் வச்ச மாதிரி ஆகிடுது மசாலா வந்து. ஸோ அது சுத்தமாக செட்டே ஆகலைன்றதுனால 300 ml வந்து இந்த பாட்டில் வந்து மீஷோவில் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருப்பேன், வேணும்னவங்க செக் பண்ணிவிட்டு பாருங்கள். கரெக்டாக இந்த வேலைலாம் முடிக்கிறதுக்கு ஒரு 12 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாப்பா வந்து குளிக்க வச்சு அவங்களே வந்து ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து இந்த ஸ்கர்ட் போட சொல்லி ஒரே 2 நாளாக வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் அடன்னு கூட சொல்லலாம். பாப்பாவுக்கு இந்த பனியன் டவுசரை விட இந்த ஸ்கர்ட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த ட்ரெஸ்ஸு போட்டு விட்டாலே அவங்கள கையிலேயே பிடிக்க முடியாது. அதை வந்து அந்த ஸ்கர்ட்டு போட்டு ஒரு மாதிரி சுற்றி சுற்றி ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நானும் கொஞ்ச நேரம் வீடியோ பாருடா, கொஞ்சம் ஏதாச்சும் பேசுகிறேன் அப்படின்னா அதெல்லாம் வேண்டாமா, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விளையாட கிளம்பிட்டாங்க அவங்களும். சரி அவங்கள அனுப்பின கையோடு வந்து இந்த பெட்ரூமையும் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பெட் கவர்லாம் அப்படியே நான் மாற்றணும். சரி போன வாரம் தான் போட்டது, சரி இருக்கட்டுமே, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அப்படி விட்டுட்டேன். ஸோ அப்படியே இந்த பெட் கவர், பெட்ஷீட், ஸோ அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் மடித்து எடுத்து வச்சுருந்தேன். இது எவ்வளோ தான் நம்ம மடித்து வச்சாலும் மறுபடியும் வந்து அது கலைச்சி போட்டுடுவாங்க. ஸோ இவங்க ஆஃபீஸ் போன நேரம் பாப்பா வந்து விளையாட போயிட்டாங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து இது மேலே வந்து விளையாட மாட்டாங்க. ஸோ இந்த ஒன் டைம் வந்து எடுத்து போட்டோன்னா ஈவினிங் ஒரு 7 மணிக்கு தான் மறுபடியும் வந்து நான் எடுத்து மறுபடியும் பெட்டை வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி எனக்கு வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா க்ளீனாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உதறி பெட்டெல்லாம் வந்து போட்டு நீட் பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் நான் இந்த பெட்ரூம் வந்து க்ளீன் பண்ணனாலே நான் ஈவினிங் போல் தான் ஒரேடியாக வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்டு வச்சுட்டு இருப்பேன். இப்போலாம் என்னென்னு தெரில, காலையில் வந்து எழுந்ததுமே கொஞ்சம் க்ளீனாக வந்து வீடை வச்சுக்கலாம் நீட்டாக அப்படின்ற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு. ஸோ இந்த பெட்ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடும் வந்து பெருக்கிடலாம், கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்படியே டைம் ஆகிடுச்சு, பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்ட கொஞ்சம் நேரம் இப்படியே ஃபேன் போட்டுட்டு தான் இப்படியே சாப்பிடும். ஸோ அதில் டஸ்ட்டெல்லாம் வரும் அப்படின்றதுனால ஒரேடியாக வந்து வீடு வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு வந்து பெருக்கி முடிச்சுட்டு இருந்தேன். இதை முடிச்சுட்டு இந்த கிச்சன், பெட்ரூம், ஹால்லாம் பார்க்க சொல்ல அப்படியே ஃபுல்லாக நீட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அப்புறம் வந்து இந்த ஸ்க்ரீன் எதுக்கு வாங்கினேன்னு தெரியல, பட்டு நல்லா இருக்கே, அந்த மாடலுக்காக தான் வாங்கினது. இது வாங்கினதுலேருந்து என்னால் வந்து ஒரு இதுவாகவே யூஸ் பண்ண முடியல. பாப்பா போக வர சொல்ல அந்த ஸ்க்ரீனை மாட்டி இழுக்கிறது, இல்லை நம்ம ட்ரெஸ்ஸில் இல்லை அந்த வாட்ச், ஸோ அந்த மாதிரி எதுலையாச்சும் வந்து அந்த நூல் மாட்டி அப்படியே இழுக்குது. அதனால் இப்படி போக வர சொல்ல ஏதாச்சும் வேலை இருக்கிறப்போ ஸ்க்ரீன் வந்து ஓரமாக தள்ளிடுறது. ஸோ அவங்க ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா என்னுடைய வேலை ரொட்டீன் வேலை எல்லாமே முடிஞ்சதும் அந்த ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக இழுத்து விட்டுடுவேன்.
அதுக்கப்புறம் வந்து மதியம் ஒரு 1, 1:15 கிட்ட ஆயிடுச்சு. இப்போலாம் பாப்பாவுக்கு 1 வாரமா நான் ஒரு 12 கிட்டே வந்து லஞ்ச் ஊட்ட வந்து ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா ஸ்கூல் போயிட்டாங்கன்னா இந்த 12:30க்கு தான் வந்து லஞ்ச் டைம் வந்து விடுவாங்க. ஸோ இந்த டைம் வந்து நம்ம பழக்கப்படுத்திட்டோம்னா அவங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இன்றைக்கி வேலை இருக்கிறதுனால நான் இன்றைக்கி வந்து ஒரு 1:15 கிட்ட தான் வந்து ஊட்டவே வந்து ஆரம்பிச்சிருந்தேன். இன்றைக்கி காரக்குழம்பு, அப்புறம் முட்டை, கீரை பொரியல், ஸோ இந்த மாதிரி தான் செஞ்சு ஊட்டி முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் நின்று செஞ்சுட்டே இருந்தால் பாதமும் வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த க்ளீனிங் ஒர்க்கில் முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் தாங்க. இது வந்து பல மாதங்களாக ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ணணும்னு நானும் நினச்சிக்கிட்டே இருக்கேன். சரி ஃபஸ்ட்டு மாவு இருக்கே, அந்த மாவு வந்து காலியாகட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். சரி மாவு காலியாகிடுச்சு, ஃப்ரிட்ஜு தானே பொறுமையாக க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு பேட்சும் மாவு வந்து நான் அரைச்சி வச்சுருவேன். சரி இது காலியாகட்டும் அப்படின்னு ஆள் சொல்லி மாதங்களாக ஆகிடுச்சு. ஸோ ஒரு நாள் வந்து நான் ஃப்ரிட்ஜை நல்லா கொஞ்சம் கவனிக்க சொல்ல தான் பார்த்தேன். இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டிருக்க அந்த கவரில் வந்து இந்த கறி படிஞ்ச மாதிரி இருந்தது. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, இந்த மை தடவுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே எதுவும் கறி போடுறதுக்கு மை தடவுறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனாலும் ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாக இருந்தது. ஒரு மாதிரி திட்டாக ரொம்ப இருந்தது. ஸோ இதுக்கு மேலேயும் விட்டோம்னா ஃப்ரிட்ஜ் வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே இருக்க திங்ஸ் எல்லாம் மொத்தம் எடுத்து வச்சுருந்தேன். சரி ஏதாச்சும் யூஸ் பண்ணாத திங்ஸ் எல்லாம் ஒரு சிலது தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு எது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுட்டு, ஸோ அப்புறம் அந்த ரேக்ஸ், மேட் எல்லாமே எடுத்துகிட்டு பார்க்க சொல்ல அந்த மேட்டை பார்க்குறதுக்கு அவ்வளோ கேவலமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். நானே ரொம்ப நேரமாக யோசிப்பேன், எதனால் இந்த மாதிரி வந்தது, நம்ம எதுவும் அந்த மாதிரி எடுத்து வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. சரி இருந்தாலும் வந்து கையோடு வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு கொஞ்சம் தான் இருக்கிறதுனால மாவு வந்து எடுத்து வச்சுட்டு பால் பாக்கெட் மட்டும் நான் எடுத்து வைக்கவே இல்லை. ஏன்னா ஃப்ரீசரில் வந்து கொஞ்சம் ஐஸ்லாம் வந்து அப்படியே கட்டி போயிருக்கு. ஸோ அந்த கூலிங்க்கு அந்த பால் பாக்கெட் வந்து ரொம்ப நேரம் நல்லாயிருக்கும். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு என்ன தான் தண்ணியில் போட்டு பால் பாக்கெட் எடுத்து வெளியில் வச்சாலும் அது வந்து கெட்டு போயிடுது. நல்லா சூடு பண்ணி வச்சாலே கெட்டு போயிடுது. அப்படியே எடுத்து வச்சோம்னா அவள் தான் பால் பாக்கெட் வேஸ்ட்டாக போயிடுமேன்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீசர்லேயே விட்டேன். ஃப்ரிட்ஜ் மட்டும் நான் எல்லாமே பொருளெலாம் எடுத்துகிட்டு கழுவ சொல்ல மட்டும் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்க சொல்ல மட்டும் நான் அப்போ மட்டும் ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். ஸோ ஒரு ரேக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கழட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப டைட்டாக வேறு இருக்குது. ஸோ அதனால் கையை வச்சு லைட்டாக 2 சைடும் வந்து தட்டி லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அந்த ரேக்லாம் வந்து கழட்டி எடுத்து வந்து சிங்கில் வச்சுட்டேன். ஸோ பாத்திரம் நிறைய இருக்குங்களா, அந்த பாத்திரம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வந்து கவுத்துடலாம். ஏன்னா அந்த கூடை ஃப்ரீயாக இருந்தால் தான் நமக்கு இதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜோடது வந்து கழுவி வச்சோம்னா வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியும் காஞ்சிரும். ஃப்ரிட்ஜு வந்து உடனே க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து எல்லாத்தையும் ரீசெட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு ரேக்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் அந்த ரேக்லாம் வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு அழுக்குனே சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே மட்டும் அந்த தக்காளி வைக்கிற அந்த ட்ரே அந்த இடத்துல தான் ஒரு மாதிரி லைட்டாக கறி படிஞ்ச மாதிரி இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல எப்படி இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி போனது போயிடுச்சு, இதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீனாக வந்து வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோண ஆரம்பிச்சுது. ஸோ கையோடு வந்து எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு அப்படியே இப்போ கொஞ்சம் ஸ்க்ரப்பர் போட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஃப்ரிட்ஜ் வந்து எப்படி க்ளீன் பண்ணேன்னா பாதி லெமன் ஜூஸில் சோடா மாவு அப்புறமா விம் ஜெல் இது 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஈர துணி போட்டு நல்லா வைப் பண்ணிகிட்டே வந்திருந்தேன். ஸோ அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் இப்போ இருக்க கண்டிஷனுக்கு ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கருப்பாக கேவலமாக இருக்குங்களா, இதுக்கு வந்து நம்ம அந்த மாதிரிலாம் போட்டோம்னா செட்டே ஆகாதுன்னு சொல்லிவிட்டு ஸ்க்ரப்பர் வச்சு விம்ஜெல் வச்சு ஃபுல்லாக வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ரிட்ஜ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நல்லா பஞ்சு போட்டு நல்லா வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஈர துணி போட்டு நல்லா வைப் பண்ணி எடுத்தாச்சு. மேலே அந்த ரப்பர் மேலே அவ்வளோ ஒரு டஸ்ட்டு ரொம்ப எப்படி தான் வந்து சேருதுன்னு தெரியல. அப்பப்போ மேலே வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். இருந்தாலும் டஸ்ட்டு ஒரு ப்ரஷ் மாதிரி இருந்தது. ஸோ அதை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா டீப் க்ளீன் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழுவி வச்ச அந்த ரேக்ஸ்லாம் வந்து எடுத்து செட் பண்ணியாச்சு. செட் பண்ணது ஃப்ரிட்ஜ் பார்க்கறதுக்கு நல்லா புது ஃப்ரிட்ஜ் மாதிரி நல்லா நீட்டாக இருந்தது. எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஃப்ரிட்ஜை ஒரு வழியாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்க ஒரு அழுக்கான வேலைனா அது இந்த ஃப்ரிட்ஜு மட்டும்தான். அதையும் ஒரு வழியாக முடிச்சுட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாக இருந்தது. வெளியே வந்து அழுக்காக இருந்தது. ஸோ அதையும் வந்து கையோடு வந்து தொடச்சி முடிச்சுட்டு இப்போ ஃப்ரிட்ஜ் பார்க்கறதுக்கு சீரியஸாக ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்தளவுக்கு நல்லா டீப் க்ளீன் வந்து பண்ணி வச்சுருந்தேன்.
இந்த வேலை முடிஞ்சதுமே ஃப்ரிட்ஜ் மேலே வந்து ஒரு சில திங்ஸ் மட்டும் இப்போலாம் வைக்க ஆரம்பிச்சிருந்தேன். டைரி வந்து இப்போ ஃப்ரிட்ஜ் மேலேயே வந்து வைக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பெட்ரூமில் தான் வந்து நான் டைரி வந்து வச்சுருந்தேன். அந்த டைரி ஃப்ரிட்ஜ் மேலேயே இப்போ எதுக்கு வைக்கிறேன்னா, கிராசரி ஐட்டம் இல்லைனா வீடியோஸ்க்காக ஏதாச்சும் ஒரு சில ஏதாச்சும் தோணுச்சுன்னா அந்த நேரத்துக்கு வந்து நான்லாம் வந்து ஞாபகம் மறதி ஆள். ஏதாச்சும் டக்குன்னு தோணுச்சுன்னா எழுதி வைக்கிறதுக்காக டைரி பக்கத்துலேயே வந்து வச்சுருக்குது. தேங்காய் எண்ணெய் வந்து எதுக்காச்சும் எனக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஃப்ரூட் பேஸ்கெட் இது மட்டும் வந்து வச்சுருக்குது. அப்புறம் கொஞ்சம் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு 3:15 கிட்ட எடுத்துன்னு வந்து துணியெல்லாம் மடிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ 2 நாளாக என்னென்னு தெரியல, ரொம்ப காற்று மழை லைட்டாக வெயில் அடித்தாலுமே மழை வந்து அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிது. துணியை எடுத்துகிட்டு வந்து கையோட மடிச்சிடலாமான்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவும் எழுந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பால் கேட்டுட்டு இருந்தாங்க. பால் தான் வந்து இன்றைக்கி போட்டு கொடுத்துருந்தேன். இன்றைக்கி என்னால் எந்த ரெசிபியும் வந்து செய்ய முடியல. ஏன்னா காலையிலேருந்து இப்போ வரைக்குமே வந்து வேலை கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருக்குங்களா, காலும் வந்து சம வலி எடுத்துக்கிச்சு. கால் வலி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் நான் இன்றைக்கி கொஞ்சம் இந்த க்ளீனிங் வேலை எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன். நம்ம கொஞ்ச நேரம் உக்காந்துட்டோம்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே பெண்டிங் ஆகிடுது. அதனால் இருந்தாலும் கால் வலி கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் உட்கார தானே போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தேன். இந்த வெஜிடபிள்லாம் காலைல வாங்கிட்டு வந்து ஹஸ்பண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போலாம் சந்தைக்கும் போகிறது இல்லைங்களா, இப்போ இந்த 4 காய் 200 வந்து ஒரு 300 கிட்ட வாங்கின்னு வர்றாரு ஹஸ்பண்ட். அதுவே கொஞ்சம் இதுவாக சொல்லுவாங்க, சந்தைக்கு போனோம்னா 200 எடுத்துகிட்டு வரோம்னா அவ்வளோ காய் வாங்கல, கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வரும், அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பட் இப்போலாம் அந்த மாதிரி இல்லை, இந்த 4 காயே வந்து 200 அப்படின்னு சொல்கிற மாதிரி விற்றுட்டு இருக்காங்க. சரி வேறு வழி இல்லை, போகவும் முடியல, டைமும் இல்லாதனால இந்த மாதிரி வந்து பக்கத்துலேயே வந்து வாங்கிக்குது. வாங்கிட்டு வந்து வெஜிடபிள் அவரைக்காய், பீன்ஸு, கொடமிளகா, தக்காளி இதெல்லாம் வந்து பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த வேலை வந்து கொஞ்சம் ஃபினிஷ் முடிஞ்சிருச்சு. ஸ்நாக்ஸு ரெசிபி வந்து கண்டிப்பாக இல்லைன்னா ஏதாச்சும் ஃபுட்டு வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் டைம் லாங் வீடியோவில் போடும்போது நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். வேலை இருக்கிறதுனால என்னால் முடியல, உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்குங்களா, அப்படியே விட்டாச்சு. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து செடிக்கெலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாமேன்னு சொல்லிட்டு கட்டிங்கில் வச்சேன். மணி பிளான்ட் எல்லாமே சீரியஸ்லி செம சூப்பராக வந்து க்ரோத் ஆகி வந்திருந்தது. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ கிச்சனுக்குள்ளே வச்ச எல்லா மணி பிளான்ட்டுமே வந்து எனக்கு அவ்வளோ சரியாக க்ரோத்தே ஆகலை. அதனால எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுருந்தேன். வெளியில் சீரியஸ்லி செம்மையாக வந்து இருந்தது, எனக்கும் நல்லா பிடிச்சிருந்தது. அதனால் வெளியவே எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. அப்புறம் செடிக்கு தண்ணி ஊற்ற சொல்ல பாப்பா வந்திருந்தாங்க, பேக்கெல்லாம் மாட்டிட்டு அவங்களும் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. கடைக்கு போகிற மம்மி ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே கொஞ்சம் செடியும் பார்த்துட்டு இருந்தேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட அடுத்த ஒரு லாகில் வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.